பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் துதிக்கப்படும் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற எங்கள் பரலோக தந்தையே, இந்த நல்ல மாலை வேலைக்காக உம்மை துதித்து உம்மை ஆராதித்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஏதோ இந்த நாளிலும் மீண்டுமாக அந்த ஜூம் இணைப்பின் வாயிலாக நாங்கள் கூடி உமது சத்தியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். தேவன் தாமே இந்த கூடுகையை தலைமையேற்று நடத்தபடியாக உமது கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். சாமி, பேசுகிற அடிமையை நினைத்து தேவன் வெளிப்படுங்க. எங்களுடைய பாவங்களையும் குற்றங்களையும் குறைகளையும் மீறுதல்களையும் எங்களுடைய மனதின் எண்ணங்கள், சிந்தனைகள், பார்வை, பேச்சின் மூலமாக செய்த தவறுகளையும் தேவன் மன்னித்து மறந்து நாங்கள் செய்கிற அந்த சிறிய ஜெபத்தை கேட்டு உமது ஆவியானவரை எங்களுக்கு கொடுத்து சத்தியத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை கொடுத்து இது தலைமையேற்று நடத்தும்படியாக எங்களுடைய இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கெஞ்சுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம இன்றைக்கு பார்க்கிற தலைப்பு ஸ்கிரீன் ஷேர் பண்ணிடுறேன். புதையுண்டிருக்கிற பொக்கிஷம் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே தான் நம்ம செய்திகளை பார்க்க இருக்கோம். புதையுண்டிருக்கிற பொக்கிஷம். ஸ்கிரீன் உங்களுக்கு தெரியுதுங்களா ஷியாம்? இந்த நாள்ல நம்ம பார்க்கிற தலைப்பு புதையுண்டிருக்கிற பொக்கிஷம். கடந்த வாரங்கள் பார்த்த தலைப்பு அக்கினி குப்பைக்குள் கிறிஸ்து அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே பார்த்தோம். கடந்த பொதுவா நம்ம இந்த ஒரு 12 தலைப்புகளின் கீழே என்ன பார்த்தோம்னா, அக்கினி குப்பி, அதாவது துன்பத்தின் மத்தியில் நம்ம எப்படி இருக்கணும், தேவன் எதற்காக துன்பத்தை கொடுக்கிறார் அப்படிங்கிற விஷயங்களை பார்த்தோம். இந்த நாள்ல நம்ம பார்க்கிறது புதையுண்டு இருக்கிற பொக்கிஷம் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழ் செய்திகள் பார்க்க இருக்குது. ஒரு வசனத்தோட ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுதான் நம்ம தியானத்துக்கு என்று எடுத்துருக்க வசனம். மத்தேயு 13வது அதிகாரம் 44வது வசனத்தை வாசிக்கிறேன். அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினால் போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். மீண்டுமாக வாசிக்கிறேன் இந்த வசனத்தை. அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற ஒரு பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினால் போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். ஒரு இன்ட்ரோடக்ஷனுக்குள்ள இதுல என்ன நம்ம இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு பாக்குறோம்னா, பழைய காலத்துல ஊராகட்டும் இல்ல இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அந்த இஸ்ரேல் தேசமாகட்டும், அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இப்போ ஒரு மனிதன் கொஞ்சம் வசதியா இருக்கிறான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவன் என்ன பண்றான்னா, ஒரு பயம், என்ன பயம், பொதுவா அடிக்கடி போர் நிகழும். அது இல்லாம போர் நிகழ்ந்துச்சுனால என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு வீடா கொள்ளடிப்பாங்க. அடுத்தது தன்கிட்ட வசதி இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, திருடர்கள் உள்ள திருடிட்டு போவாங்க. இது இல்லாம போர்ல போய் சண்டை போட போறாங்க, அப்ப போர்ல இறக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஒரு சிலர் நாடு கடத்தப்படலாம். இது போல பல பிரச்சனைகள் இருக்கிறதுனால என்ன பண்றாங்கன்னா, பொதுவா தனக்கு இருக்கிற சொத்துக்களை, அந்த காலத்துல இப்பதானே பணம் காசுலாம், அப்ப எல்லாம் எல்லாமே இந்த நகைகள் தான். அப்ப காயினோ இல்ல நகைகளோ எடுத்து என்ன பண்றாங்க, ஒரு பாத்திரத்துல போட்டு அதை ஏதாவது ஒரு இடத்துல என்ன பண்றாங்க, மறைச்சு வச்சிடுறாங்க, உள்ள புதைச்சு வச்சிடுறாங்க. ஒரு சிலர் அதை கரெக்டா கண்டுபிடிச்சு எடுக்கிறது உண்டு. நிறைய பேருக்கு தான் புதைச்சது எங்க புதைச்சோன்னு தெரியாம போயிடலாம், இல்ல அவங்க போர்ல இறந்து போகலாம், இல்ல நாடு கடத்தப்பட்டு திரும்ப நம்ம சொந்த ஊருக்கு வர முடியாம போகலாம். இது போல ஏதோ ஒரு காரணத்தினால அந்த புதையல் நிறைய நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த நிலத்துக்குள்ளே புதைஞ்சு கிடக்குது. இதுதான் நம்ம புதையல்னு பாக்குறோம். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல இந்த புதையெல்லாம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப சாதாரண விஷயமா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. நிறைய புதையல் நம்ம ஊர்லயே பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கிணறு தோன்றாங்க, இல்ல அஸ்திவாரம் தோன்றாங்கன்னா அந்த புதையல் எடுக்கிறாங்க. அது கவர்மெண்ட்டுக்கு சொந்தமாயிடுது. ஸோ இது போலதான் ஒரு புதையல் என்ன இருக்கு, பல காரணங்களுக்காக அது என்ன பண்ணுதுன்னா புதைச்சு வச்சிருக்காங்க, புதைக்கப்பட்டிருக்கு. ஒரு சிலர் கண்டுபிடிக்கிறாங்க, ஒரு சிலர் கண்டுபிடிக்காம போறாங்க. ஸோ இது மாதிரி ஒரு புதையலை குறித்து தான் நம்ம இந்த நாள்ல பார்க்க போறோம். இதை எப்படி நம்ம வேதாகமத்தோட ஒப்பிட்டு பார்க்க போறோம்னா, ஒரு கதை வெளிப்பாடம். ஸோ யூதர்களும் பொக்கிஷம், இது முதல் தலைப்பா பார்க்கணும். யூதர்களும் பொக்கிஷமும். நல்ல டீ அதான் குடிப்பேன்.
யூதர்களும் பொக்கிஷம் அப்படின்ற விஷயம். இப்போ இப்போ ஒரு பூமிக்கடியில ஒரு புதையல புதைஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மனிதர்கள் என்ன பண்றாங்க? ஒரு ஒரு நிலம் இருக்கு. அந்த நிலத்துக்குள்ள ஒரு பெரிய பொக்கிஷம், கோடிக்கணக்கான மதிப்புள்ள நகைகள் உள்ள புதைஞ்சிருக்கு. நம்ம என்ன பண்றோம்? அந்த அந்த பாதையில நிறைய பேர் நடந்து போகலாம். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, அதுல இருக்க மரத்துக்கு கீழ தங்கி ஓய்வு எடுக்கலாம். ஸோ பல பேரு இந்த பொக்கிஷம் இருக்கிற பூமியில நடக்கலாம், போகலாம், தங்கலாம், ஓய்வு எடுக்கலாம், என்ன வேணா பண்ணலாம். ஆனா பொக்கிஷம் இருக்கிறது அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னா தெரியாது. இதேதான் இதுல பொக்கிஷம்னு எதை சொல்றாங்க அப்படின்னா, இதுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த முதல் வசனத்தை திருப்பி வாசிச்சோம்னா நமக்கு அர்த்தம் புரியும். பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷம். இதுல ரெண்டு விஷயத்தை நம்ம பார்க்கலாம். ஒண்ணு நிலம், இன்னொன்னு பொக்கிஷம். நிலம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வேதாகமம். வேதாகமம் தான் என்ன சொல்றோம்? நிலம்னு சொல்றோம். பொக்கிஷம்ங்கிறது என்னன்னா அதுல மறைந்திருக்கிற சுவிசேஷம், அதுல மறைந்திருக்கிற சத்தியம். அதெல்லாம் வந்து நம்ம பொக்கிஷம்னு சொல்றோம். இப்போ நிலம்ங்கிறதுக்குள்ள பொக்கிஷம் இருக்கு. இந்த நிலத்து மேல நம்ம நடக்கிறோம், படுக்கிறோம், ஓய்வு எடுக்கிறோம். ஆனா பொக்கிஷத்தை நம்ம கண்டுபிடிக்கிறோமா அப்படின்னா கண்டுபிடிக்கிறது இல்லை. இதே போலதான் யூதர்கள் கையில நிலம் கொடுக்கப்பட்டுச்சு. நிலங்கிற வேதாகம் கொடுக்கப்பட்டுச்சு. அவங்க அவங்களுடைய பாஷையில அது தோரான்னு சொல்லுவாங்க. பழைய ஏற்பாடு மட்டும், நம்ம பாஷையில அது வந்து பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு ரெண்டையும் சேர்த்தது பைபிள்னு சொல்றோம். அவங்க அதை தோரா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க கையில அது கொடுக்கப்பட்டுச்சு. அதை அவங்க டெய்லி வாசிக்கிறாங்க, போறாங்க. ஆனா அந்த பொக்கிஷத்தை, அதாவது அந்த நிலம், அதாவது வேதாகமம் கொடுக்கப்பட்டுச்சு. அந்த வேதாகமத்துல இருக்கிற பொக்கிஷத்தை அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா கண்டுபிடிக்கல. எப்படி கண்டுபிடிக்கல? ஒருவேளை யூதர்கள் அந்த நிலத்துல இருக்கிற பொக்கிஷத்தை கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா அவங்க இயேசு கிறிஸ்துவ கொலை பண்ணிட்டு மாட்டாங்க. இயேசு கிறிஸ்து எப்ப பிறப்பார், அவரு எந்த வருஷம் இறப்பார், எந்த ஊர்ல பிறப்பார், அவர் ஒரு கன்னியின் வயித்துல பிறப்பாரு, அவர் எப்படி சாகடிக்கப்படுவார், அவர் வந்து ராஜாவா வருவாரா அப்படின்னா, நீங்க எசாயால பாத்தீங்கன்னா அவர் ராஜாவால வர மாட்டாரு. அவருக்கு அழகும் இல்லை, அவருக்கு சௌந்தரியமும் இல்லை. நம்மளுடைய பாவங்களை எல்லாம் அவர் சுமந்து தீர்க்கிறார். இது போல எல்லா விஷயங்களையும் வேதாகமத்துல தேவன் சொல்லி வச்சிருக்கிறாரு தீர்க்கதரிசிகள் மூலமாக. ஆனா இந்த யூதர்கள்ட்ட அந்த நிலம் இருந்தும் அவங்க என்ன பண்ணலன்னா உழுகாததுனால, உழுகுறது மீன்ஸ் என்னன்னா அதை ஆராய்ந்து படிக்கல. அவங்கள்ட்ட நிலம் இருக்கு, அதுலதான் நடந்து போறாங்க, அதுலதான் படுத்திருக்கிறாங்க, அதுலதான் ஓய்வு எடுக்கிறாங்க, அதுலதான் எல்லா காரியங்களும் செய்யறாங்க. ஆனா பொக்கிஷத்தை அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா பொக்கிஷத்தை கண்டுபிடிக்கல. கண்டுபிடிக்காதனாலதான் அவங்க என்ன பண்றாங்கன்னா இயேசு கிறிஸ்துவை கொலை செய்யறாங்க. உலகத்துல தேவன் மனுஷனா பிறப்பாருன்னு இன்னும் அவங்க வந்து நம்பிக்கிட்டு இருக்காங்க ஒழிய, அவர் வந்துட்டு போயிட்டாரு, அவர் எப்படி பிறப்பாரு, எந்த வம்சத்துல வருவாரு, எல்லா விஷயமும் தெரியும். ஈவன் இந்த 3 சாஸ்திரிகள் போய் சொல்லும்போது கூட ஏரோதும் அந்த ஊர்ல இருக்க ஏரோது ராஜா, அதனால வந்து அவன் வந்து பயப்படுறான், கொலை பண்றதுக்கு முயற்சி பண்றான். ஆனா இந்த ஊர்ல இருந்த ஜனங்களும் அவருக்காக தானே காத்திருக்கணும். அவங்களும் என்ன பண்றாங்கன்னா கலங்குறாங்க. இப்ப யூதர்கள்ட்ட நிலம் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா அவங்க என்ன பண்ணலன்னா பொக்கிஷத்தை கண்டுபிடிக்கல. இப்போ இந்த நம்ம விஷயத்துக்கு வருவோம், ரோமிக்கு வருவோம் வச்சுக்கோங்க. இதுல முதல்ல ஒரு இத வசனத்தை வாசிப்போம். யோவான் 12:42. ஆகிலும் அதிகாரிகளிலும் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்படி இருந்தும் ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்காதபடி பரிசேயர் நிமித்தம் அதை அறிக்கை பண்ணாதிருந்தார்கள். இப்ப என்ன, இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல ஒரு சில அதிகாரிகள் பார்த்தோம்னா, அந்த ஒரு அதிகாரி நிக்கதேமுங்கிற ஒரு அதிகாரிக்கு, அவர் பரிசேயர், வேத பாரகன், அவனுக்கு பைபிள் நாலேஜ் இருக்கு, கண்டுபிடிச்சிட்டாங்க இயேசு கிறிஸ்து யாருன்றதை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனாலும் அதை அவர் அறிக்கை பண்ணல. ஏன் அறிக்கை பண்ணலன்னா யூதர்கள் தன்னை ஒதுக்கி வச்சிருப்பாங்க. இதேதான் ஒரு சிலர் வந்து அந்த நாட்கள்ல அவரை யாரும் கண்டுபிடிச்சாலும் உலகமா தேவனா அப்படிங்கிற ஒரு நிலைக்குள்ள வரும்போது அவங்களுக்கு உலகம் தான் பெருசா தெரிஞ்சிருக்கு. அதாவது யூதர்கள் அந்த அவங்களுடைய ஒற்றுமையை ஜபாலயத்தை விட்டு ஒதுக்கி வச்சிருவாங்க. இதுதான் அவங்களுக்கு பெருசா தெரிஞ்சது ஒழிய தேவன் மேல அவங்க முழு நம்பிக்கையோட எனக்கு வந்து தேவனுக்காக, கிறிஸ்துவுக்காக நான் கஷ்டப்படுறதுக்கு அவங்க ரெடியா இல்லை. இதுதான் நம்ம இதுல பார்க்கிறோம். அதிகாரிகளில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்படி இருந்தும்
ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்காதபடி பரிசேயர் நிமித்தம் அதை அறிக்கை பண்ணாது இருந்தார். நிக்கோதேமே பாத்தீங்கன்னா இரவு நேரத்துல தான் வந்து தேவனை சந்திப்பார். இப்ப இந்த இடத்துல நம்மளுடைய விசுவாசம் எப்படி இருக்கு? இன்னைக்கு உலகமா இல்ல எனக்கு வந்து தேவனா அப்படின்னா, இப்பவும் நாம என்ன பண்றோம்னா தேவனை விட உலகத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம். பின்னால பார்க்கலாம் இது இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா வருகிற விஷயங்கள். இப்போ முதல்ல இந்த நிலம், அதுல இருக்கிற பொக்கிஷம், இந்த ஸ்டோரிக்கு வரலாங்க. ஒரு உழவன் ஒரு நிலத்தை வந்து லீஸுக்கு எடுக்கிறான். சும்மா வாடகைக்கு எடுக்கிறான். வாடகைக்கு எடுத்து அதுல விவசாயம் பண்றதுக்காக போய் உழுவுறான். உழுவும் போது அவனுக்கு ஒரு பொக்கிஷம் தட்டுப்படுது. ஒரு பொக்கிஷம் கிடைக்குது. தோண்டி பார்க்கறான், அந்த இடத்துல ஏதோ இடிக்குது அப்படின்னு பார்த்தா உள்ள ஒரு பொக்கிஷம் இருக்கு. பொக்கிஷம் இருந்தோன்னா அதை மூடி வச்சிடும். மூடி வச்சுட்டு வீட்டுக்கு வரலாம். வீட்டுக்கு வந்துட்டு அவனுக்குன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும்ல, அவனுக்குன்னு இருக்கிற சொத்து சுகம் எல்லாத்தையுமே அவன் வைக்கிறான். அவனுக்கு இருக்கிற எல்லாத்தையும் வித்து என்ன பண்றான், அந்த நிலத்தை வாங்குறதுக்கு பிரயாசத்தைப்படுறான். இப்போ தன்னுடைய வீட்டுல இருக்கிற தன்னுடைய மனைவி பிள்ளைகள்லாம் அவனை கிண்டல் அடிக்கிறாங்க, பரியாசம் பண்றாங்க. யோ, அது ஒரு கரடு முரடான நிலத்துல முள்ளு செடி முளைச்சிருக்குது. அத போய் வீட்டுல இருக்கிற சொத்து சுகத்தெல்லாம் வித்து எவனாவது வாங்குவானு? பைத்தியக்காரன் தான் வாங்குவான். ஏன் தேவையில்லாத வேலையை பண்றேன்னு சொல்லி வீட்டுல இருக்கவங்களே அவனுக்கு எதிரா இருக்கிறாங்க. அதே போல அண்டை ஆயுள சுத்தி இருக்கிறவங்களும் ஏன்னா அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. ஒரு ஒண்ணும் இல்லாத நிலத்தை போய் இவ்வளவு காசு கொடுத்து வாங்கணும்னு நினைச்சு எல்லாத்தையும் விற்கிறியே. முதல் வசத்துல தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அவன் அந்த நிலத்தை வாங்கணும். அதே போலதான் சுத்தி இருக்கிறவங்களும் குடும்பத்தாரும் கிண்டல் கேலி பண்றாங்க, பரியாசம் பண்றாங்க. ஆனா என்ன பண்றான், அவங்க வாங்குறான். ஏன் வாங்குறோங்கிறதுல அவன் தெளிவா தான் இருக்கான். அவனுக்கு விஷயம் தெரியும். ஏன்னா அதுக்குள்ள பொக்கிஷம் இருக்குங்கிறது அவனுக்கு தெரியும். ஆனா சுத்தி இருக்கிற யாருக்கும் தெரியாது. இப்போ நம்மளுடைய விஷயத்துக்கு வந்தீங்கன்னா, நமக்கு நிலம் கொடுக்கப்பட்டிருக்கு யூதர்கள் போல. ஆனா அந்த யூதர்கள் மாதிரி நாம நிலத்துக்குள்ள புதைஞ்சிருக்கிற பொக்கிஷத்தை தேடி கண்டுபிடிக்கிறோமா அப்படின்னா கண்டுபிடிக்கிறது. அப்படி கண்டுபிடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பொக்கிஷம் உங்களுக்கும் எனக்கும் தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம இந்த உலகத்துல உள்ள எதையுமே பெருசா நினைக்க மாட்டோம். பதவி, படிப்பு, பணம், புகழ் எல்லாத்தையும் நம்ம தேவனுக்காக விடுறதுக்கு ரெடியா இருக்கும். அப்படி பொக்கிஷத்தை நம்ம பார்த்துட்டோம்னா நம்மளால விடுறதுக்கான மனசு இருக்கும். எப்படியும் அந்த ஒரு விவசாயி இந்த பொக்கிஷத்தை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதை பூமியிலே மறைச்சு வச்சுட்டு வீட்டுக்கு வந்து எல்லாவற்றையும் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் வித்து அந்த நிலத்தை போய் வாங்குறான். அதே போல நாமளும் வேதாகமத்தை உள்ள பொக்கிஷத்தை கண்டுபிடிச்சிக்கணும். அந்த பொக்கிஷத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்னா, அந்த விவசாயி என்ன பண்றான், ஆழமா உழுவுறான். தன்னுடைய உழைப்பு ஃபுல்லா அதுல போடுறான். கடின உழைப்பு போடுறான். முதல்ல கண்டுபிடிச்சிட்டு வந்துடுறான். நிலத்தை வாங்கினதுக்கு அப்புறம் அந்த பொக்கிஷத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்றாங்கன்னா, தினந்தோறும் கடினமாக உழைத்து தோண்டி உழுது அந்த பொக்கிஷத்தை திரும்ப கண்டுபிடிக்கணும். அதே போல நாமளும் எந்த அளவுக்கு வேதாகமத்தை உழுவுறோமோ, எப்படி நிலத்தை உழுது பொக்கிஷத்தை கண்டுபிடிக்கிறாங்களோ அதே போல நாம எந்த அளவுக்கு நம்மளுடைய வேதத்தை உழுவுறோம் மீன்ஸ் ஆராய்ந்து படிக்கிறோம். எப்படி படிக்கிறது? இப்ப எனக்கு வந்து என் பாஸ்டர் சொல்லி கொடுக்குறாரு, இல்ல நான் கிளாஸ் எடுக்கிறேன், அப்படி இல்ல வேற ஒருத்தர் எங்க சாமியார் சொல்லி கொடுக்குறாரு. இந்த ஒரு நிலைக்குள்ள போகாம பரிசுத்த ஆவியினரோட உட்கார்ந்து ஒரு மனிதர்கள் சொல்லி கொடுக்குறாங்களா, அது வந்து சரியா? அது பாரம்பரியத்தினால ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா பாரம்பரியத்தினால அதை புதையல கண்டுபிடிக்காம போறோம். ஒரு சிலர் போதகர்கள் சொல்றாங்க அப்படிங்கிற விஷயத்தினால அதை கண்டுபிடிக்காம போறோம். உலகம் சொல்லி தருதுங்கிற விஷயத்த கண்டுபிடிக்காம போறோம். ஆனா நம்ம தேவனோட சேர்ந்து பரிசுத்தாவியனோட சேர்ந்து இந்த வேதாகமத்தை நன்றாக உழுவும் போது நமக்கு என்ன பண்ணணும், பொக்கிஷம் கிடைக்கும். அப்படி பொக்கிஷத்தை நான் பார்த்துட்டேன்னா எனக்கு உலகம் பெருசா தெரியாது. நான் எதை வேணா விடுறதுக்கு ரெடியா இருப்பேன். என்னுடைய சொத்து போனாலும் சரி, சுகம் போனாலும் சரி, இல்ல என்னுடைய படிப்பு, பதவி, புகழ், என்னுடைய எதிர்காலம் எதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். எப்படி அந்த விவசாயி தனக்கு உண்டான எல்லாவற்றையும் வித்தானோ அதே போல பொக்கிஷத்தை கண்டுபிடிக்கிற ஒவ்வொரு மனிதனும் தனக்குன்னு எதுவும் வச்சுக்க மாட்டான், விட்டுடுவான். ஏன்னா அவன் பொக்கிஷத்தை கண்டுபிடிச்சதுனால என்ன பண்றான், எல்லாத்தையும் வெற்றியும் விட்டுட்டு அந்த பொக்கிஷத்தின் மேல மட்டும்தான் அவனுக்கு அதுல ஆர்வம் இருக்கு. ஆனா அந்த பொக்கிஷத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த விவசாயி என்ன பண்ணணும், அந்த நிலத்தை
கடினமாக உழுவணும், தினந்தோறும் உழைக்கணும், கஷ்டப்படணும். அதே போல நாமளும் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற இந்த வேதாகமத்தை எந்த அளவுக்கு நம்ம ஆராய்ந்து படிக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நான் என்ன பண்ண முடியும்னா கண்டுபிடிக்க முடியும். இதுக்கு ஒரு வசனத்தை பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 3 மற்றும் 4 வசனங்களை வாசிப்போம். எங்கள் சுவிசேஷம் மறைப்பொருளா இருந்தால் கெட்டு போகிறவர்களுக்கு அது மறைப்பொருளா இருக்கும். தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசம் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். அப்போ இந்த பொக்கிஷம் யாருக்கு மறைப்பொருளா இருக்கும் அப்படின்னா அது கெட்டு போகிறவர்களுக்கு தான் மறைப்பொருளா இருக்கும். ஏன்னா அவங்க உழைக்கல, தேவனோடு சேர்ந்து ஆராய்ந்து படிச்சு கண்டுபிடிக்க முடியல. அவங்களால பொக்கிஷத்தை கண்டுபிடிக்க முடியல. யூதர்கள் எப்படி கையில கொடுக்கப்பட்டு அவங்க பொக்கிஷத்தை கண்டுபிடிக்காம இயேசு கிறிஸ்துவை கொலை பண்ணாங்களோ, தேவனுக்கு பிரியம் இல்லாத ஒரு வாழ்க்கை முறைக்குள்ள போனாங்க. அதே போல இன்றைக்கு உலகத்தில் உள்ள நிறைய ஜனங்கள் கையில வேதாகம் இருக்கு. ஆனா அது ஏதோ ஒரு புக்கா அவங்க படிச்சுட்டு அந்த நேரத்துல அவங்க ஜெபம் பண்ணிட்டு தன்னுடைய உலக வாழ்க்கைக்கு தேவையானதை கேட்டுட்டு போறாங்களோ, அவங்களால அந்த பொக்கிஷத்தை கண்டுபிடிக்க முடியல. கண்டுபிடிச்சா அவங்க என்ன பண்ணுவாங்க? எல்லாத்தையும் விட்டுடுவாங்க. ஃபர்ஸ்ட். 2வது, இந்த பொக்கிஷத்தை கண்டுபிடிக்க கூடாதுங்கிறதுல யாரு ரொம்ப கவனமா இருக்காங்கன்னா சாத்தான் ரொம்ப கவனமா இருக்கிறான். அவங்க எப்படியாவது நம்மளை ஏதோ ஒரு வகையில சொத்து சுகத்தையோ இல்ல படிப்பையோ இல்ல எதையோ ஒண்ணு காமிச்சு என்ன பண்றான்னா அவன் நம்மளால இந்த பொக்கிஷத்தை பார்க்க முடியாதபடிக்கு, அதாவது நம்ம ஆழ்ந்து ஊழ முடியாதபடிக்கு, அதை ஆராய்ச்சி பண்ண முடியாததுக்கு நம்ம அளவுக்கு நம்மளுடைய கண்களை குருடாக்கி, ஏன்னா உலக கவலை, உலக ஆசை, உலக ஐஸ்வர்யம், உலக படிப்பு, உலக பதவி இதை காமிச்சு பொக்கிஷத்தை நமக்கு மறைக்கலாம். தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவ்விசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமா இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். இப்ப யாருக்கு இது தெரியாதுன்னா கெட்டு போகிறவங்களுக்கு. யாரு இது தெரியாம பண்றாங்க? பிசாசும் தெரியாம பண்றான். ஆனா நம்ம என்ன பண்ணணும்? இதை ஆழமாக அந்த விவசாயி போல உழுது அந்த பொக்கிஷத்தை என்ன பண்ணா நம்ம கண்டுபிடிக்கணும் தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். சோ பொக்கிஷத்தின் மதிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு மதிப்பே கிடையாது. அப்படி இது மதிப்பே இல்லாத ஒரு பொக்கிஷத்துக்காக நம்ம எதை வேணா விடலாம். இந்த ஒரு பக்கம் பொக்கிஷம், இன்னொரு பக்கம் எனக்கு உலகம். இப்ப 2ல ஏதாவது ஒன்றுக்கு தான் நான் என்ன பண்ணேன்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியும். ஒண்ணு, நான் உலக வாழ்க்கைக்கு கொடுக்க முடியும். உலக வாழ்க்கைக்கு ஒரு எஜமானன். இந்த உலக வாழ்க்கையோட எஜமானன் யாரு அப்படின்னா சாத்தான். இந்த பக்கம் தேவன். அப்போ 2 எஜமானனுக்கு ஒரு மனுஷனால ஊழியம் செய்ய முடியாதுன்னு தேவன் சொல்றார். ஒண்ணு, நான் உலகத்துக்கு ஊழியம் செய்யணும், இல்ல தேவனுக்கு ஊழியம் செய்யணும். இப்ப நான் இயேசு கிறிஸ்து சொல்ற போது நான் இந்த உலகத்தினால் உண்டானவன் இல்லை அப்படின்னு சொல்லுவார். அதே போல நாமளும் இந்த உலகத்தினால் உண்டானவர்கள் இல்லை, இந்த உலகத்துக்கு உண்டானவர்கள் அல்ல. இப்ப நான் எதுக்கு உண்டானோம்னா தேவனால். எனக்கு என் உலகம் இங்க இல்லை, என் உலகம் எங்க இருக்கு? வேற ஒரு இடத்துல இருக்கு. என் பொக்கிஷம் எங்க இருக்கு? வேற ஒரு இடத்துல இருக்கு. சோ இந்த ஒரு மனநிலைக்குள்ள நம்ம வரும்போதுதான் உலகம், அதை சார்ந்த விஷயங்கள் நமக்கு பெருசா தெரியாது. நம்மளுடைய மனசு எங்க இருக்கும்னா பரலோகங்கிற அந்த பொக்கிஷத்தின் மேலதான் எப்பவுமே இருக்கும். ஏன்னா இந்த பொக்கிஷத்தை பார்த்தவங்களுக்கு தான் அதோடைய மதிப்பு தெரியும். அதே போல நாமளும் நிலத்தை, அதாவது ஆழமாக அந்த விவசாயி விழுவது போல நாமளும் வேதாகமத்தை ஆராய்ந்து படித்து நம்மளால அந்த பொக்கிஷத்தை கண்டுபிடிச்சிட்டோம்னா உலகம் நமக்கு பெருசா தெரியாதுங்கிறது புரிஞ்சுக்கிறது. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 16வது அதிகாரம் 26. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். இந்த வசனம் நமக்கு எப்படி நம்ம இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்றது பார்க்கலாம். இப்போ ஒரு மனுஷனுக்கு உலகமே முழுக்கவே அவனோட உலகம் அவனுக்கு எல்லாமே இருக்கு. பெரிய பணக்காரனா இருக்கிறான், உலகத்துல பெரிய பணக்காரன். ஆனா அவன் மனுஷன் இறந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு என்ன கிடைக்க போகுது? அப்போ தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான்னா ஒரு பக்கம் எனக்கு நித்தியமான வாழ்க்கை, தேவனோடு கூட இருக்கிற ஒரு வாழ்க்கை முறை அங்க இருக்க போறோம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு 70-80 வருஷம் வாழ போறதுல சொத்து சுகம், ஒரு ராஜா வாழ்க்கை,
இப்போ இந்த வாழ்க்கை முடிஞ்சோன்னா மனுஷன் எங்க போறான்னா வேற ஒரு இடத்துக்கு போறான். ஆனா இந்த உலகத்துல இந்த 70 வருஷ வாழ்க்கையை நான் தேவனோடு சேர்ந்து வாழும் பொழுது, தேவனுக்கு பிரியமா அந்த நாட்களை நான் செலவிடும் போது எனக்கு என்ன கிடைக்க போகுதுன்னா நித்தியம் கிடைக்க போகுது. அப்போ உலகம் முழுவதையும் நான் ஆதாயப்படுத்திக்கிட்டாலும் எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. என் ஜீவன் என்னுடைய ஜீவன் என்ன ஆகுது, போகதான் போகுது. அப்போ நான் என் ஜீவனத்துக்காக நான் என்னத்தை கொடுக்கணும் அப்படின்னா உலகத்தை கொடுத்துட்டு தேவனோட சேர்ந்து வாழணும். இதுல இருந்து யோபு 28:14 முதல் 18 வரைக்கும் உள்ள வசனம். ஆழமானது அது என்னிடத்தில் இல்லை என்கிறது, சமுத்திரமானதும் அது என்னிடத்தில் இல்லை என்கிறது. அதற்கு ஈடாக தங்கத்தை கொடுக்கவும் அதற்கு கிரயமாக வெள்ளியை நிறுத்தவும் கூடாது. ஓப்பீரின் தங்கமும் விலையேற பெற்ற கோமதகமும் இந்திர நீலக்கல்லும் அதற்கு ஈடல்ல. பொன்னும் பளிங்கும் அதற்கு ஒப்பல்ல. பசும்பொன் ஆபரணங்களுக்கு அதை மாற்றக்கூடாது. பவளத்தையும் ஸ்படிகத்தையும் அத்தோட ஒப்பிட்டு பேசலாகாது. முத்துக்களை பார்க்கலும் ஞானத்தின் விலை உயர்ந்தது. அப்போ அதோடைய மதிப்பு என்ன அப்படின்னா அதுக்கு இணை உலகத்துல எதுவுமே கிடையாது. இதுதான் நம்ம புரிஞ்சு. இது சத்தியம். இந்த சுவிசேஷங்கிற சத்தியத்துக்கு அதுதான் பொக்கிஷம். அது பொக்கிஷத்துக்காக இந்த உலகத்துல எதுவுமே ஈடு கிடையாது. அதுக்கு மதிப்பற்றது. அதை நம்ம தேடணும், தினந்தோறும் தேடணும், ஆராய்ந்து தேடணும். அதுக்குன்னு நம்ம ரொம்ப நேரம் செலவிடணும். எப்படி செலவிடணும்? தேவனோடு சேர்ந்து செலவிடும் போதுதான் நம்மளால அந்த பொக்கிஷத்தை கண்டுபிடிக்க. ஸோ இப்போ பொக்கிஷத்தை நம்ம அலட்சியம் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், அதனால எனக்கு என்ன விளைவுகள் ஏற்படும்னா முன்னாடி பார்த்தது போல என்னுடைய ஜீவன் போயிடுது. நான் என்னுடைய ஆத்மாவையும் தேவனுடைய 3ஆம் வருகையில இந்த துன்மார்க்கர்களை தேவனை எழுப்பி என்ன பண்றாருன்னா அவனுடைய சரீரத்தையும் ஆத்மாவையும் அழிக்கிறார். முதலாவது உயிர்த்தெழுந்தவர்கள்கிட்ட விட முதலாவது மரணத்தின் 2வது மரணம் அவங்களுக்கு வராது. முதல் மரணத்தோட முடிஞ்சிடும், நித்திரை மரணத்தோட முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்துவர் முதல் போயிடும். ஆனா இவர்களுக்கு என்ன பண்ணுதுன்னா ஆத்மா சரீரத்தையும் சேர்த்து தேவன் அளிக்கிறார். இப்போ பொக்கிஷத்தை நான் அலட்சியம் செஞ்சு உலக கவலை உலக வாழ்க்கைக்குள்ள நான் போவதனால எனக்கு ஏற்படுகிறது எனக்கு நித்திய மரணம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அது எப்படி தேடணும் அப்படிதான் பார்த்தோம். எப்படி தேடணும்னா இந்த உலகம் எப்படி அந்த நிலத்தை தினந்தோறும் வேற எதுலையுமே கவனத்தை செலுத்தாம அந்த பொக்கிஷத்தில் தேடணும். மறைச்சு வச்சுட்டு அவன் போயிட்டான், லீஸுக்கு எடுத்த நிலத்தை திரும்ப தனக்கு உண்டானதெல்லாம் விற்று வாங்க வந்துட்டான். பொக்கிஷம் எங்க இருக்குன்னு தெரியாது. அப்படி தெரியாம இருக்கும்போது அவன் எந்த அளவுக்கு அந்த நிலத்தை உழுதுருப்பான் கண்டுபிடிக்கிறது. அதே போல நாமளும் இந்த சத்தியமாகிய சுவிசேஷமாகிய பொக்கிஷத்தை தேவனோடு சேர்ந்து தினந்தோறும் காலையிலும் மாலையிலும் நேரம் கிடைக்கும் போதுதான் நம்ம தேடினா மட்டும்தான் நம்மளால பொக்கிஷத்தை கண்டுபிடிக்க முடியும். பொக்கிஷத்தை நம்ம கண்டுபிடிக்கணும்னா என்னுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கு, நான் எப்படி தேவனோடு சேர்ந்து இருக்கணும், எப்படி படிக்கணுங்கிறத நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 17வது அதிகாரம் 1. மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இப்போ எனக்கு நித்திய ஜீவன் உள்ள நான் பிரவேசிக்கணும்னா நான் வேதகத்தை நன்றாக ஆராய்ந்து படிக்கணும். இதுதான் நம்ம இந்த நாளில் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம். கடைசியா ஒரு வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 2வது அதிகாரம் 3, 4, 5 வசனங்களை வாசிக்கலாம். ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியை போட்டி நாடி புதையல்களை தேடுகிறது போல் தேடுவாயாகில். அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். ஒரு வெள்ளிய ஒரு புதையல்களை தேடுறது போல நம்ம மத்திய வாட்ச அந்த ஆரம்ப தியான வசனத்துக்கான ஜோடி இது. அதை வெள்ளியை போல் நாடி புதையல்களை தேடுகிறது போல் தேடுவாயாகில். அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் என்ன என்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடையும். யூதர்கள் கையில நிலம் கிடைச்சும் பொக்கிஷத்தை தேடாம அவங்க என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய ஜீவனை நித்திய ஜீவனை இழந்து போறாங்க. அதுக்கப்புறம் தான் சத்தியம் எங்க வருதுன்னு புறஜாதிகள் இருக்குது. இப்ப இன்னைக்கு புறஜாதிகள் ஆகிய நம்ம கிட்ட நிலம் கொடுக்கப்பட்டிருக்கு.
யூதர்கள் பண்ண அதே தவறை நம்ம பண்ணாம இருக்கிற சத்தியங்களை, அதுல இருக்கிற மறைப்பொருள்களை நிறைய வந்து நம்ம தானியல் வெளிப்படுத்தலாம் பார்த்துருக்குறோம். எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா உலகம் சொல்கிற விஷயத்துக்கு தான் நிறைய பேர் கேட்டு அதன்படி நடக்கிறாங்க. தேவனோடு சேர்ந்து உலகம் சொல்கிறது சரியா அப்படிங்கிறத நம்ம வந்து தேவனோடு சேர்ந்து படிச்சு அந்த பொக்கிஷத்தை நம்ம கண்டுபிடிக்கும் பொழுதுதான் தேவனை பற்றிய முழு விவரம் அவரை பத்தின அந்த பார்த்தோம் பாருங்க, அந்த வசனத்துல வாசிச்ச பாருங்க, ஒன்றான மெய்தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவின் அறிவதை நித்தியம். இப்போ நம்ம ஆராய்ந்து படிக்கும் போதுதான் தேவனை பற்றிய அறிவு எனக்கு கிடைக்கும். அதுல இருக்கிற பொக்கிஷத்தை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலைக்குள்ள நம்ம வந்து வரணும். அது வேதாகமத்தை இன்னும் ஆராய்ந்து படிக்கணும். தேவனை பற்றி அறிகிற அறிவை பெற்றுக்கொள்ளணும். பொக்கிஷத்தை யூதர்கள் வந்து விட்டுடாம இந்த பொக்கிஷத்தை நாம வந்து கண்டுபிடிச்சு நம்ம அனைவரும் இந்த கூட்டத்தில் இருக்கிற அனைவரும் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போகும். இது ஒரு சின்ன ஒரே ஒரு சமத்தை தான் எடுத்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா டிஸ்கஸ். வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கும் இந்த கூடுகையில் பங்கு பெற்றவங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் நேசிக்கு மகாபரிசுத்தமுள்ள பிதாவே சுவாமி, இதோ இந்த அருமையான சத்தியத்தை என் தேவனை கருத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. அதை குறித்து என் தேவனை கருத்தை ஒரு நேரத்தில் தியானிக்க என் தேவனை கருத்தை பாராட்டினீங்க சுவாமி. இதோ அடியானை வைத்து ஆண்டவரே சுவாமி, டாக்டரை வைத்து ஆண்டவரே சுவாமி, எங்களுக்கு இந்த சத்தியத்தை கொடுத்திருக்கிறேன். இதோ ஆண்டவரே நாங்கள் லேகிங்கா இருந்தாலும் சுவாமி, இதை ஒரு நேரத்தில் கொடுத்திருக்கீங்க சுவாமி. இதோ உங்களுடைய பொக்கிஷத்தை நாங்கள் சுவாமி, இதோ உமது பொக்கிஷத்தை நாங்கள் கண்டுகொண்ட ஆண்டவரே, உமது சத்தியம் எங்களிடத்தில் இருக்குது ஆண்டவரே. ஆனாலும் சுவாமி, அதை அறியாத மக்களாக நாங்கள் இருக்கிறோம். எங்களை மன்னிங்க சுவாமி. அதை மேன்மேலும் நாங்கள் அறிந்து, வெறும் அறிந்தால் மட்டும் போதாது சுவாமி, அதன்படி நாங்கள் நடக்க எங்களுக்கு உமது பலனை கொடுங்க. உமது கிருபையை கொடுத்திருக்கீங்க சுவாமி. எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறீங்க. நாங்கள் அதை தேடாமல் இருக்கிறோம் ஆண்டவரே. அதை நாங்கள் நினையாமல் இருக்கிறோம். எங்களது எண்ணங்கள், எங்கள் சிந்தனைகள் எப்பொழுது சுவாமி இது வந்து உலகத்துக்குரியதாக இருக்கிறது. எங்களை மன்னிங்க சுவாமி. அதிலிருந்து நாங்கள் விடுபட்ட ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் சுவாமி எங்கள் மனதானது புதிதாகிறதுனாலே நாங்கள் மறுரூபமாக வேண்டும் என்பதையும் சொல்லியிருக்கீங்க சுவாமி. அதை தெரிந்து உமது பொக்கிஷத்தை நாங்கள் ஆண்டவரே நாங்கள் சுதந்தித்துக் கொள்ள இந்த தேவனை கருத்தை பாராட்டுங்க. இதோ இந்த தினத்தில் இதை சொல்லிக் கொடுத்தீங்க சுவாமி. அதை நாங்கள் இதோ ஒவ்வொரு நாளும் நாங்கள் கடைபிடிக்க, இதை விட்டு வழுவாமல் நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள இந்த தேவனை கருத்தை பாராட்டுங்க. இதை நாங்கள் எல்லாரும் சுவாமி நாளை தினத்தில் நாங்கள் உலகத்துக்கு செல்லும் பொழுது என் தேவனாய் கர்த்தர் இந்த பொக்கிஷத்தை நாங்கள் விட்டுவிடாத அளவுக்கு என் தேவனாய் கர்த்தர் எங்களை சிந்தனையில எங்களை ஆட்கொண்டு சுவாமி எங்களை வழிநடத்துங்க. எங்கள் பாதையின் வெளிச்சமாக இருந்து எங்களை மேல்மேலும் சுவாமி நாங்கள் திடமானதாக இருந்து நாங்கள் நல்ல ஒரு ஓட்டத்தை ஓட எந்த தேவனாய் பாராட்டுங்க ஆண்டவரே. எல்லாவற்றையும் பார்த்து கொடுக்கிறேன் சுவாமி. நீங்களே பொறுப்பெடுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.